இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் போங்க. ஸோ கூகுள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு வந்து காட்டும் blocker.com அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த பேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கூகுளோட பிளாக்கர் அந்த மெயின் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஜிமெயில் ஐடி கீழே நீங்கள் இந்த பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும். ஸோ ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஜிமெயில் ஐடி மட்டும் காட்டும். ஒருவேளை நீங்கள் வந்து மல்டிபிள் ஜிமெயில் ஐடி இந்த ப்ரௌசரில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் ஐடி கீழே இந்த பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ கிரியேட் நியூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட யூஆர்எல் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த யூஆர்எல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா .blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேமில் உங்களுக்கு வந்து யூஆர்எல் வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ தமிழ் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா tamil.blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நேமில் உங்களுக்கு வந்து இந்த பிளாக்கர் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த பிளாக்கர் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நம்ம வந்து வேற ஒரு நேமை நம்ம வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ தமிழ் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ தமிழ் பிளாக்கர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேம்லேயும் உங்களுக்கு வந்து பிளாக்கர் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் பிளாக்கர் கைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து இந்த பிளாக்கருக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுக்கணும். அதாவது டைட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிரும். ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக்கர் வந்து இப்போ வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக்கர் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இப்போ உங்களுடைய பிளாக்கர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் காட்டும். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய பிளாக்கர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது மேலே இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போட வந்து ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளாக்கரில் வந்து என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து இருக்குது, ஸோ என்னென்ன எஸ்இஓலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோவை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து எப்படி பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் வந்து கேளுங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கிளியர் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.